ஓசூர் அருகே வரதட்சணை கேட்டு அப்பாவி பெண் மீது கணவர் குடும்பத்தினர் கொடூரமாக தாக்குதல் நடத்தும் பகீர் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. திருமணமாகி 5 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்தி வந்த கணவர் குடும்பத்தினர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? வீட்டுக்கு வந்த மருமகளை விரட்டி விரட்டி கணவர் குடும்பத்தினர் தாக்கும் கொடூர காட்சிகள் தான் இவை. வரதட்சணை கேட்டு தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் திடுக்கிடும் பின்னணி என்ன? ஓசூர் அருகே உள்ள உரிகம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீலஜா. இவருக்கு கர்நாடக மாநிலம் நாராயணபுரா கிராமத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்பவருடன் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. திருமணமாகி 5 ஆண்டுகள் கடந்த பின்பும் புகுந்த வீட்டில் வரதட்சணை கொடுமை மட்டும் ஓயவில்லை. நாள்தோறும் விடிந்தால் போதும் மருமகளை கரித்து கொட்டுவதுதான் மாமியாரின் வேலை. கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என கரித்து கொட்டி வந்த கணவர் குடும்பத்தார் வீட்டிற்கு வந்த மருமகளை வேலைக்காரியை விட மோசமாக நடத்தியுள்ளனர். புகுந்த வீட்டு கொடுமையை பிறந்த வீட்டிற்கு தெரியப்படுத்தாமல் அனைத்தையும் பொறுத்து கொண்டிருந்தார் ஸ்ரீலஜா. கடந்த 10 நாட்களுக்கு முன் ஸ்ரீலஜாவை கணவர் குடும்பத்தினர் வீட்டை விட்டு விரட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனையுடன் தனது சொந்த ஊரான உரிகம் கிராமத்திற்கு சென்றுள்ளார். அங்கு தனது பெற்றோர் மற்றும் சகோதரியிடம் நடந்ததை கூறியிருக்கிறார். குழந்தையும் தர மறுத்துவிட்டதாக கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் ஸ்ரீலஜாவை அழைத்துக் கொண்டு கடந்த வெள்ளிக்கிழமை கணவர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். வந்ததும் வராததுமாக தங்களது வேலையை காட்ட ஆரம்பித்தனர் கணவர் குடும்பத்தினர். ஸ்ரீலஜாவை வீதியிலேயே நிற்க வைத்து தகாத வார்த்தைகளால் கேவலமாக திட்டி தீர்த்தனர். கணவர் அருண்குமார் தனது பங்கிற்கு சரமாரியாக அடித்து உதைத்துள்ளார். நாங்கள் மட்டும் என்ன சடைத்தவர்களா என்று கூறியபடி மாமனார் சவுடப்பா மற்றும் மாமியார் பிரபாவதி ஆகியோர் ஆளுக்கொரு பக்கமாக நின்று ஸ்ரீலஜாவை அடித்து வெளுத்துள்ளனர். இந்த கும்பல் அப்பாவி பெண்ணை காலால் மிதித்தும் தலைமுடியை பிடித்து இழுத்தும் மிருகத்தனமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஸ்ரீலஜாவின் தங்கை அவரது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். வீடியோ ஆதாரத்துடன் ஆனைகள் காவல் நிலையத்திற்கு சென்ற குடும்பத்தினர் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் கணவர் குடும்பத்தார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர்.